இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான டீ ஷாப் ஸ்டைல் ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து சுகியன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய நேம் உண்டு. மோதகம், சூயம், சூசியம் அப்படின்னு நிறைய நேமில் இதை வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ இதை பண்ணுறதுக்காக குக்கரில் 1 கப்பு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து 3 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். மினிமம் 3 ஹவர்ஸு 5 ஹவர்ஸ் வரை வேணாலும் நம்ம ஊற வைக்கலாம். இது 3 மணி நேரம் ஊற வச்சது. இது இப்போ நல்லா ஊறி நல்லா பெருசாக வந்திருக்கு. இதுக்கு பதிலாக நம்ம கடலைப்பருப்பும் யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். இப்போ இதில் வந்து 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து குக் பண்ணணும். இது 4 விசில் வரைக்கும் குக் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம இது ஊற வச்சதுனால ஃபாஸ்ட்டாக குக் ஆயிரும், இல்லைனா கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி 4 விசில் குக் பண்ண வைக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1.25 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது 1.25லேருந்து 1.5 கப் அளவு எடுக்கலாம். இதில் 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மெல்ட் பண்ணணும். இதை நல்லா உருக்கி எடுத்துகிட்டு நம்ம வடிகட்டி எடுத்தோன்னா இதில் உள்ள டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிரும். இப்போ டஸ்ட் இல்லாத நல்ல சர்க்கரையாக இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாகவே இதை ஆட் பண்ணலாம், உருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் அவல் எடுத்துருக்கோம். இதில் அவல் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். இங்கே டீ ஷாப்பில் எல்லாம் நம்ம வாங்கும்போது அவல் சேர்த்துருப்பாங்க, அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு வாஷ் பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணி மாற்றி வைக்கலாம். இப்போ 4 விசில் குக் ஆகி ஸ்டீம் எல்லாமே போனதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இதில் வந்து பயிர் நல்லா சூப்பராக குக் ஆகி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகணும், அப்போ தான் நம்மளோட மோதகம் நல்லா சூப்பராக வரும். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்து கொடுக்கலாம். இதில் வந்து 1.5 கப்பு தேங்காய் சேர்த்து லைட்டாக வறுக்கணும். இது ஒரு 2 மினிட்ஸ் இந்த நெய்யில் இந்த தேங்காய் வறுத்து எடுக்கும்போது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இது ஓரளவு ஃப்ரை ஆனதும் கலர் சேஞ்ச் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. 2 மினிட்ஸு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த ஜாகரி அதை வந்து வடிகட்டி இதில் சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அவல் சேர்த்து கொடுக்கலாம். இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த பயிரை சேர்த்து கொடுக்கணும். கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணால் போதும். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இது இப்போது நல்லா குக் ஆகி நல்லா கெட்டியாக வரணும். இது திக்காக நம்ம கையில் உருட்டுற அளவுக்கு அந்த மாதிரி உள்ள கன்சிஸ்டன்சி ஆகிறது வரைக்கும் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி உருண்டு வருது. இப்போ நல்லா திக்காக வந்திருக்கு. இதில் எந்த வாட்டருமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா திக்காகணும். இந்த டைமில் இது கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காயிரும். இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணுறோம். இதுக்காக ஒரு பவுலில் 1 கப்பு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு பிஞ்சு உப்பு, லைட்டாக கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து கொடுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 1 கப் வாட்டர் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணணும். டோட்டலாக இதில் வந்து நான் 1.5 கப்பு வாட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகள் வந்து டிப் பண்ணி எடுக்கும்போது அதில் கோட் ஆகணும், அந்த அளவுக்குள்ள டெக்ஸ்சர் இருக்கணும். இதில் 1.5 கப்பு வாட்டர் வந்து சரியாக வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங் வந்து நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் ரொம்ப திக்காக வரும். இப்போ இதை மாதிரி சின்ன சின்ன உருண்டைகள் ரெடி பண்ணி வைக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளுமே நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை நம்ம ரெடி பண்ண பேட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ ஆயில் வந்து ஹாட்டாக இருக்குது. ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி கை வச்சு நம்ம வந்து டிப் பண்ணியும் ஃப்ரை பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் அல்லது ஸ்பூன் யூஸ் பண்ணி அந்த பேட்டரியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயிலில் 1 by 1 சேர்க்கணும்.
இது ரொம்ப டெலிஷியஸான ஒரு டேஸ்டி ஸ்நாக்ஸ் ரெசிபி. பசங்க எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. அது 2 பக்கமும் பெரட்டி போட்டு கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோவா டைம் எடுக்காது, நல்லா குக்காக இது வந்து ரெடி ஆயிரும். இது வந்து ஒரு கிறிஸ்பியான அவுட்டர் டெக்ஸ்சரும் உள்ளாடி நல்லா சாஃப்டான மிக்சரும் சேர்ந்து இது நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ரெசிபி. ரிமைனிங் இருக்கிற எல்லா பால்ஸுமே இதே மாதிரி நம்ம பட்டரில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட டெலிஷியஸான மோதகம் அல்லது சுகியன் இப்போ ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.